அந்த நபரோட பெயர் சஞ்சய் ராய். அவன் ஒரு சிவிக் போலீஸ், அதாவது இங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் மாதிரி அங்க சிவிக் போலீஸ். அவனுக்கு மொத்தம் 4 மனைவிகள். 3 பேர் இவன் அடிச்சு கொடுமைப்படுத்துறான் அப்படிங்கறதுனால இவனை டிவோர்ஸ் பண்றாங்க. 4வது மனைவி கேன்சர் வந்து இறந்து போறாங்க. இப்ப இவன் கூட இருக்கிறது இவனோட அம்மாவும் தங்கச்சியும். சிவிக் போலீஸுங்கிற இந்த ஒரு விஷயத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு அடிக்கடி இந்த ஆர்ஜே கார் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றது, பேஷண்ட்ஸ் கிட்ட காசு வாங்கிட்டு பெட் அலாட் பண்ணி கொடுக்கறது, காசு வாங்கிட்டு லைன்ல நிக்காம டாக்டரை சீக்கிரம் பார்க்க வைக்கிறது, இந்த மாதிரியான பல வேலைகளை செஞ்சுட்டு வந்திருக்கான்னு தெரிய வருது. இதுக்கு நடுவுல அந்த பயிற்சி டாக்டரோட அட்டாப்சி ரிப்போர்ட் வெளியாகி ஒட்டுமொத்த இந்தியாவையும் உலுக்க ஆரம்பிச்சிடுச்சு. அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்ல அந்த பெண் சாகிறதுக்கு முன்னாடி கொடூரமான முறையில பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கான்னு, கைவிரல் உடைக்கப்பட்டிருக்குன்னு, பெல்விக் போன் உடைஞ்சிருக்குன்னு, கழுத்தை நெரிச்சதுனாலதான் உயிர் போயிருக்குன்னு, கழுத்தை நெரிச்சதுல கழுத்துல இருக்கிற தொண்டைக்குழி உடைஞ்சிருக்குன்னு, அந்த பொண்ணோட பிறப்புறுப்பு மிக மோசமா சேதமடைஞ்சிருக்குன்னு, கட்டாயப்படுத்தி பெனட்ரேஷன் நடந்திருக்குன்னு, இது எல்லாத்தையும் விட அந்த பொண்ணோட பிறப்புறுப்புல இருந்து 151 ml அளவுக்கு சீமன் எடுக்கப்பட்டிருக்குன்னு தெரிய வருது. பொதுவா ஒரு ஆணுக்கு ஒரு சமயத்துல 7 to 10 ml வரைக்கும் தான் சீமன் எஜாக்குலேட் ஆகும். ஆனா இந்த அட்டாப்சி படி 151 ml சீமன்ஸ் இருக்குன்னா அப்ப இது கூட்டு பாலியல் வன்கொடுமையா தான் இருக்கணும்னு எல்லாரும் சந்தேகம் அடைகிறாங்க.